நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. நேற்று வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நடந்துச்சு. அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து கலாநிதி மாறன், அதாவது சன் டிவியோட கலாநிதி மாறன் வந்து வேற லெவலில் வச்சு செஞ்சிருக்காரு திமுகவை வந்து. ஏன்னா அந்த அவரே வந்து அந்த கட்சிக்குள்ளே இருந்துட்டு வந்து அவரே வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்துட்டு வந்து திமுக வந்து இந்த அளவுக்கு வந்து ஆகும் அப்படின்னு வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது வேற லெவல் சம்பவங்க. கண்டிப்பாக வந்து தளபதி ஃபேன்ஸே வந்து ஷாக் ஆகிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து நேற்று ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து மலேசியாவில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 1 லட்சத்துக்கு பேர் பட்டவங்க வந்து பார்த்தாங்க. இந்த ஷோ வந்து பார்க்க முடியும், எப்படியாவது பார்த்துடணும், எங்கேயாவது வந்து பார்த்துடணும், எங்கேயாவது ஒரு கிளிப்ஸ் வருமா, அது வருமா, இது வருமா, லைவ் வருமா அப்படின்ட்டு வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து நேற்று வந்து அவ்வளோ அல்லோலப்பட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து. ஆனால் வந்து அதை பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா வந்து அந்த ஒரு படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் அப்படின்றது வந்து ஜீ தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஜீ தமிழ் தான் வந்து வர சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அந்த ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றது வந்து அந்த ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து பார்க்கலாம். தளபதி வந்து அரசியலுக்கு வந்த பிறகு வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டது யாருன்னா திமுக தாங்க. திமுகவோட ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டது அதுனா சன் டிவி தான். ஏன்னா வந்து தளபதி வந்து அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொன்ன உடனே அந்த எலெக்ஷன்ஸ் ஒரு 6-7 மாதம் இருக்கிறது அந்த ஆரம்பிக்கும் போதே வந்து சன் டிவியாக இருக்கட்டும், கேடிவியாக இருக்கட்டும், சன் மியூசிக்காக இருக்கட்டும், ஆதித்யாவே இருக்கட்டும், எந்ததுலையுமே வந்து சேர்ந்தாங்க. எந்த ஒரு சேனல்ஸ்லையும் வந்து தளபதியோட படம் அப்படின்றது வந்து போடாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க. தளபதியோட பாட்டாக இருக்கட்டும், தளபதியோட சாங்ஸாக இருக்கட்டும். ஏன்னா திமுக வந்து உத்தரவு போட்டுருக்காங்களாமா, நீங்கள் வந்து எலெக்ஷன்ஸ் வரைக்கும் வந்து எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து போட்டுட்டு போவாங்க. ஆனால் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வந்து விஜயோட படம் அப்படின்றது போடாதீங்க அப்படின்னு வந்து சன் பிக்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களா சன் டிவி கிட்ட. இதில் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டது யாருன்னா சன் டிவி தாங்க, கலாநிதி மாறன் தாங்க. ஏன்னா வந்து முழுக்க வந்து டிஆர்பி அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஹையாக வர்றது வந்து விஜய் படத்துக்கு மட்டும் தான் வந்து. அதனால தான் வந்து ஒரு 3 வாரம் அப்படின்னா அதில் 1 வாரமாச்சும் தளபதி விஜயோட படம் அப்படின்றது வரும். இல்லையா இருக்கட்டும், விஜயோட ஓடாத படமாக கூட, தேட்டரில் ஓடாத படம் கூட வந்து சன் டிவியில் வந்து அப்பப்போ போடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டிஆர்பியோட ராஜாவா கிங்காக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய படம் போடாமல் இருக்கிறதாலே வந்து சன் டிவியோட டிஆர்பி அப்படின்றது வந்து கடைசி கொஞ்ச நாளே வந்து ரொம்ப வந்து கீழே வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ விஜய் டிவியாக இருக்கட்டும், ஜீ தமிழாக இருக்கட்டும், இதனுடைய டிஆர்பி அப்படின்றது வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா வந்து இந்த சன் டிவியில் வந்து தளபதியோட படமாக இருக்கட்டும், கேடிவியாக இருக்கட்டும், எதுலையுமே வந்து தளபதியோட படத்தை அவாய்ட் பண்ணுறதால வந்து நிறைய டிஆர்பி அடி வாங்கிட்டு இருக்கு. இது வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல. ஆனால் சன் பிக்சர்ஸ்க்கும் கலாநிதி மாறனுக்கு வந்து மிகப்பெரிய வந்து தலைவலியே வந்துட்டு இருக்கான். இன்னும் 4 மாதம் இருக்கு. 4 மாதம் விஜய் படம் போடாமல் வந்து நம்ம சேனல் வந்து எந்த நிலைமைக்கு போகும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து அவங்க கூட இருக்கவங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்களாம். திமுக வந்து பண்ண வேலையால் வந்து எனக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுது, ஏன் இந்த மாதிரி வந்து பண்றாங்கன்ற மாதிரி வந்து அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க வந்து கலாநிதி மாறன் வந்து புலம்புறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து சன் டிவியில் போட்டுருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். நினைச்சு கூட பாருங்க, அது லைவாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெக்கார்ட் பண்ணதை வந்து போடுறதா இருக்கட்டும், சன் டிவியில் போட்டிருந்தா அது வேற லெவல் வந்து மஜாவாக இருந்திருக்கும். ஆனால் வந்து அதுவுமே வந்து அந்த அளவுக்கு மட்டும் புலம்பிட்டு கலாநிதி மாறன் வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல் இருந்துட்டு இருக்காரு. கலைஞர் டிவி எப்படி மற்ற கட்சிக்காரங்களாம் பார்க்க மாட்டாங்களோ அந்த மாதிரி வந்து பொதுமக்களே வந்து இப்போ சன் டிவியை வந்து கலைஞர் டிவி மாதிரி வந்து ஒதுக்கிடுவாங்களா, ஜே டிவி மாதிரி வந்து ஒதுக்கிடுவாங்களா அப்படின்ட்டு வந்து ரொம்ப வந்து பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.